12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்க வந்து பொதுவாக மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாடு அந்த மாதிரி போய் தங்கி வாழ்கிற மாதிரியான இடமாற்றம் ஏற்படும். ரெண்டாவது, இவங்க தூங்குறதுல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட்டு தூங்குறதுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி டென்ஷன், அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்புக்காக வெளியூர் போய் தங்கி படிக்கிறது இந்த மாதிரி இருக்கும். குடும்பத்தோடு வெளியே போகிறது அல்லது இவங்க மட்டும் தனியாக வெளியே போய் குடும்பத்தை விட்டு போகிறது இல்லது குடும்பத்தோடு வெளியே போகிறதுங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. பட் இவங்க வெளியே போனாலும் அவங்க வந்து சக்ஸஸ் ஆயிடுவாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நெகட்டிவ் இம்பேக்ட் அங்கே வராது. வெளியே குடும்பத்தை விட்டு வெளியே போனாலும் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க, வெற்றி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இவங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து யோகமான அமைப்பு தானே தவிர எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் தராது அப்படிங்கிறத இங்கே நம்ம உறுதியாக சொல்லலாம்.